அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறதுங்க. இந்த நேரத்தில் ஒரு கலவையான காலம் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களில் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. அதே நேரம் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாதுங்க. நிதானித்து செயல்பட பாருங்க. முன் கோபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சில திருப்பு முனைகள் ஏற்படும், அது தங்களுக்கு நல்லவையாகவே இருக்க பெற்றாலும் சில அசுப கிரகங்களினுடைய தாக்கம் தங்களுடைய வாழ்க்கையில் விபரீத மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றது. அதனால் எதையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னே கூட சொல்லலாம். எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நேரம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை விடவும் இந்த காலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பானதாகவே இருக்கப்பெற போகின்றது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாமே ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாதுங்க. அதே நேரம் நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய சிறு சிறு ஆசைகள், கனவுகள் நினைவாகுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் பலதரப்பட்ட யோசனைகள் மனதுக்குள்ள தோன்றலாம். அந்த யோசனைகளில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு சிறிது காலம் ஆகும். அப்படிங்கிறதுனால சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. ஆரோக்கிய விஷயத்திலையுமே சற்று கவனமுடன் இருக்கிறது அவசியமாகிறது. அதே நேரம் பெண்களுக்கு மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலத்தையும் பெறுவீங்க. அதே நேரம் தொழில் தொடர்பான நெருக்கடிகளையும் சந்திக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே முடியும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தொலைதூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்கும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் முன்னோர்கள் வழிபாடு மிக மிக முக்கியம். நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால் நேர்மறையான செயல்கள் அனைத்துமே வெற்றிகள் கிடைக்க பெறுவீங்க. பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை யாவுமே சுப செலவுகள் தான் அப்படிங்கிறத உணருங்க. வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீரப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். ஓரளவுக்கு திருப்தி உண்டாகக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க போட்டிகளை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். பார்ட்னர்களுடன் சுமூகமாக செல்வது நல்லது. வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கலை அப்படின்னாலும் லாபங்கள் குறையாமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமான பணிகளை செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா அப்படின்னு கூட தோன்றலாம். மனம் தளராம இருக்கிறது நல்லது. வாகனம், வீடு ஆகியவற்றால செலவினங்கள் ஏற்படும். குடும்பத்துல அமைதி குறையலாம். குடும்பத்துல இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாம தங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும். பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் இருக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் உடன் பணி புரிவோரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தையும் சந்திப்பாங்க. சொந்த தொழில் புரிவோர் சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ அல்லது நிலம் வாங்கக்கூடிய வேலைகளையோ மேற்கொள்வதற்கான ஒரு நேரம் இதுவல்ல. அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்படும்படியான நிகழ்வுகள் இருக்கலாம். ஏதாவது சம்பவங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியங்க. நண்பர்கள், உறவினர்களிடம் கவனமாக பேசி பழக பாருங்க. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது முக்கியமான ஒன்று. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் தீர ஆலோசனை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். வராது அப்படின்னு நினைத்த பொருள் வந்து சேர
வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது. அதே நேரம் எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்கிறது நல்லது. எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்கு. முக்கிய நபர்களின் உதவி கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாகவே வந்து சேரும். விருப்பங்கள் கைகூடும். நண்பர்கள் மத்தியில மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுறது நல்லது. அதே சமயம் பணவரத்து இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்தபடி இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலைகள் உருவாகலாம். அதே போல காரிய தடைகள் நீங்க பெறுவீங்க. திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கும். கடன் தொல்லை குறையும். வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகளும் அகல பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாகவே நடக்கும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியதாக வருங்க. அதே போல எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடும். அரசியல்வாதிகளுக்கு தங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. தடை நீங்கி பணிகள் வேகம் பிடிக்கவும் செய்யும். செல்வாக்கு அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி கல்வியை கற்று வெற்றி பெறுவீங்க. அடுத்தவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க பெறுவீங்க. இந்த காலம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க. மேலதிகாரிகள் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும். தங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதிற்கு இதமளிக்கலாம். பிரிந்து சென்றவங்க மீண்டும் தங்களை நாடி வருவாங்க. நிதானமாக பேசுறது நன்மையை தரும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். எதிர்பார்த்த தகவல்களும் தக்க சமயத்தில் வந்து சேரலாம். தொழில் வியாபாரத்திற்காக கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு நினைத்த இடத்துல கடன் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலும் வேலை பழுவால மனசளிப்பும் உண்டாகும். சக ஊழியர்கள் தங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. மேலிடத்திடமிருந்து பாராட்டுக்களையும் பெறுவீங்க. குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் மாறி சகஜ நிலை ஏற்படலாம். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. இளைய சகோதரிகளிடம் நிலவி வந்த வருத்தங்கள் நீங்க பெறும். கலைத்துறையினருக்கு உடன் பணி புரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். மேலிடத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நல்லதாகவே அமையும். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படத்தான் செய்யும். மாணவர்களுக்கு பாடங்களை கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது நல்லது. அதே சமயம் கோஷ்டி சண்டையில இருந்து ஒதுங்கி இருப்பதும் நல்லது. சகாக்களுடன் உரிமையாக பேசி பெயரை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். அரசியல்ல உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உருவாகலாம். வேலையில சில தடைகள் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தங்கள் குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளை கேட்பீங்க. சில சிக்கலான செயல்களை செய்து முடிக்கிறதுல தங்களுடைய துணை தங்களுக்கு உதவுவாங்க. குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அதுல நல்ல லாபத்தை காண்பாங்க. தங்கள் மனைவியின் ஆலோசனை தங்கள் தொழிலுக்கு முன்னேற்றத்தை உருவாக்கலாம். பணியிடத்தில் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும். அதே மாதிரி சோம்பலை கைவிட்டு சுறுசுறுப்புடன் செயல்பட முயற்சிக்க பாருங்க. அதிக வேலை காரணமாக மாலை நேரத்தில் சோர்வாக உணர்வும் செய்வீங்க. பணியிடத்தில் தங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. மாணவர்கள் உயர்கல்விக்கான பாதையை காண்பாங்க. தங்களுடைய வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சூழல் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய பெறப்போகிறது. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். தங்களின் சௌகரியங்கள் அல்லது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் பணம் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். அதிகமாகவும் செலவாகலாம். மொபைல் மடிக்கணினி போன்ற பொருட்களை வாங்க வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களின் நிதிநிலை வலுவாகவே இருக்கும். தங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தையும் கவனத்தில் கொள்ள பாருங்க. வெளியிடத்தில் உணவுகள் சாப்பிடுவதை தவிர
தவிர்க்க பாருங்க. சகோதர சகோதரிகள் அனுசரித்து செல்லவும், உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் தொடர்பாக சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறும். நண்பர்களுடன் மாலையில மகிழ்ச்சியா செயல்படவும் செய்வீங்க. அதே நேரம் சொத்து வாங்கக்கூடிய திட்டமிடல்ல வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய செயல்பாடுகளால் சமூகத்துல கௌரவம் அதிகரிக்கவும் செய்யலாம். தங்கள் பிள்ளைகளை அவர்கள் விரும்பக்கூடிய ஏதேனும் ஒரு புதிய படிப்புல சேர்க்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. படிப்பு மற்றும் விளையாட்டு விஷயங்கள்ல வெற்றி பெறுவாங்க. அரசு தொடர்பான வேலைகளில் கவனமாக இருக்க பாருங்க. வேலை தொடர்பாக மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு சம்பளம் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. வாழ்க்கையில மகிழ்ச்சியும் துணையினுடைய முழு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்கள் உலக இன்பங்கள் அதிகரிக்கவும் செய்யலாம். அரசு துறையில் உள்ளவர்களுக்கு பதவி மற்றும் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மாலை நேரத்தில் பயணங்கள் செல்ல வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தங்களுக்கு பிடித்த சில பொருட்கள் திருடப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. காணாமல் போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாயிருப்பது அவசியம். அதனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க. வணிகம் தொடர்பான முயற்சிகள்ல நல்ல பலன் கிடைக்கப்பெறுவீங்க. நண்பருக்கு உதவவும் நீங்க முன்வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். தர்ம காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும். அது தொடர்பாக பணத்தை செலவிடுவீங்க. நண்பர்களுடன் சுற்றுலா போன்ற பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தங்கள் வேலை தொடர்பாக முன்னேற்றம் ஏற்படலாம்.